வாங்க வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். ரெட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்க வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கோவக்காய் பொரியல் செய்ய போறேன். அது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டோம்னா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிடுங்க, சீக்கிரமாக குணமாகும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோவக்காய்ங்க கசப்படிக்கு அது வேண்டாம், சாப்பிட மாட்டேங்க. கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சால் நல்லா இருக்கும், அது சாப்பிடலாம். நாட்டு கோவக்காய்ங்க நம்ம நாட்டு வைத்தியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதை சாப்பிடுங்க. பாருங்க, நம்ம நாட்டு கோவக்காயே எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால என் காட்டுக்காயே பொரிச்சுக்கிட்டேன். இது பொடி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வட்டமாக அறுத்து எடுத்துக்கிட்டிங்களா? நல்லா இருக்கும். காய் சீக்கிரமாக வேகும். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். சரி, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடு. சரி, கடுகு பொரிச்சிச்சு, கருவேப்பிலை போடு. சரி, ஒரு கட்டி பூண்டை இடிச்சு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பெருவெங்காயத்தை பொடி பொடியாக அறுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வணக்கிக்கணும். பச்சை மிளகா 4-5 அறுத்து போட்டுக்கலாம். சரி, நல்லா வணங்கணும். ரெண்டு தக்காளி பொடி பொடியாக அறுத்து போட்டு வணக்கலாம். சரி, தக்காளி நல்லா வணங்கணுங்க. நல்லா பொடி பொடியாக எடுத்து போட்டுக்கிற பாருங்க, நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கணுங்க. பாருங்க எப்படி வணக்கிறேன்னு அப்படி வணக்கணும். நல்லா வணங்கின வரலும் நல்லா இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அப்போ தான் நல்லா வணங்கும். சரி, நல்லா வணங்கிருச்சு. திரி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். சரி,
வெங்காயத்தை நல்லா வணங்கின விட்டு தேங்காய் கொட்டிக்கிட்டாங்க. நல்லா வாசமாக இருக்கும், நல்லா வெந்து போயிடும். தேங்காய் நான் போடுவேன், நீங்கள் வேணுங்கிறதையும் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். தேங்காய் வணங்கிருச்சு, அரைச்ச கோவக்காயை போட்டுக்கலாம். சரி. கோவக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டு மூடி வைங்க, நல்லா வேவும். எரிச்சு விடுங்க. உப்பு தண்ணி இப்போ மூடி வச்சா கொஞ்ச நேரம் காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காய் வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி. தேவையான அளவு மிளகு பொடி போட்டுக்கலாம். சரி. நல்லா வணக்கிட்டேன் பாருங்க, நம்ம இறங்கிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். நீ எப்பனாலும் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிறியா? நான் எங்க போய் சாப்பிட்டேன், நான் செஞ்சுலாம் சாப்பிடலாயா. நான் செஞ்சுக்கிறேன் பாரு. கோவக்காய் நீ எந்த நாள் இனிப்பு சாப்பிட்டு இருக்க மாட்டேன். நான்லாம் இதை செஞ்சதே இல்லை. பாரு எப்படி இது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எது செஞ்சா எல்லாம் சூப்பராக தாங்க. பாரு எப்படி சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொரு நாளைக்கு அது மாதிரி செஞ்சு கூட சூப்பராக. சரி சரி செஞ்சு போடலாம். பாரு எவ்வளவு நல்லா ருசியாகுது. கோவக்காய்னா அப்பா இந்த மாதிரி ருசியாக்குறது இன்னைக்கு தான் பார்த்தேன். பாருங்க, நீங்கள் கடையில் காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க இன்னொரு நாளைக்கு செய்யுமா சாப்பிடலாம்னு. சக்கரை நோயாளிங்க வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, நோயே இல்லாத ஓடி போயிடும். அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.